guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil tutorial day. இன்னைக்கு வீடியோல வந்து நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம்ன்றது வந்து காமிக்க போறேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஃபரண்டா வந்துட்டு ஒரு messy braid and இந்த மாதிரி ஒரு bold glam look வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் first lips மட்டும் கொஞ்சம் bold-ஆ போலாம்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் subtle ஆக்கிட்டேன். and எனக்குமே வந்து ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், எப்படி இந்த லுக் அச்சீவ் பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. and yes, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். and என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லார் விஷஸ்க்கும் நான் 100k சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கினதுனால சில்வர் ப்ளே பட்டன் ரீசெண்டாக எனக்கு வந்ததுன்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு எல்லாரும் ரொம்ப ஹார்ட்டி விஷஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து என்னோட ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைசிங்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி டோன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ப்ளம்லேருந்து க்ரீன் டீ mattifying மாய்ஸ்சரைசர் செம்ம வந்துருச்சு. ஸோ நிவ்யா விட ஒரு லைட்டான மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நான் இது போடுறேன். ப்ரைமருக்கு வந்துட்டு என்னோட பேக் போர் ஃபில்லிங் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைமர் வந்து போட்டுக்கிட்டாச்சு. ப்ரைமர் போட்ட அப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போ வந்து ரொம்ப லைட்டாக என்னோட ஃபேஸ் வந்துட்டு பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஃபேஸ் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து அகைன் இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே மட்டும் கிடையாது, இது ப்ரைமர் ப்ளஸ் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ரெண்டு பெனிஃபிட்ஸுமே தரும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஃபவுண்டேஷன்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரெட்ஸ் பண்ணி என் ஃபேஸை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இது உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ப்ராப்பராக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். பவுடர் வச்சு செட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் சூப்பர் ப்ரைம்டாக இருக்குது என்னோடய ஸ்கின். ஸோ நான் வந்து பவுடர் வச்சு எதுவும் செட் பண்ண போகிறதில்ல, நேராக நான் என்னோடய க்ரீம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்துக்கிட்டு என் ஃபேஸ் வந்து கரெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்னோட எலேகல் ஆரஞ்ச் கரெக்டர் தான் யூஸ் பண்ணுறேன். எலேகல் ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து என்னோட ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். மெயினாக அப்பர் லிப். இப்போ அவ்வளோ பிக்மெண்டடாக தெரியலனாலும் நான் ஃபவுண்டேஷன் போட்ட அப்புறம் அந்த இடம் மட்டும் க்ரே ஆகுது. க்ரே ஆக கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரஞ்ச் கரெக்டர் இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாகவே போயிட்டேன், பட் பரவாயில்ல, நம்ம இப்போ அதை சரி பண்ணிடலாம். ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் ஒன்று எடுத்துக்கிட்டு இப்படி டேப் பண்ணிக்கிறேன். இது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து நான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போட்டுருவேன். ஸோ ப்ளீஸ் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த இயர்பீஸ் அண்ட் இந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஃபேக்கான் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து வந்தது. இந்த மந்த்தும் எனக்கு கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு ஜுவல்லரி பாக்ஸ் தரல. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஜுவல்லரி பாக்ஸ் மட்டும்தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நல்லா இருக்குது. அது ஆக்சுவலாக கொஞ்சம் சுமார் தான். ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ஆரஞ்ச் கரெக்டர் போட்டு என்னோட எக்ஸஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு அகைன் பேக்கில் இருந்து இந்த ஹெச்டி ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷனில் நான் யூஸ் பண்ணுற ரெண்டு ஷேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.9 அண்ட் 5.0. என்கிட்ட கேட்டிருப்பீங்க ரெண்டு யூஸ் பண்ணுறீங்களே, எது உங்களோட பர்ஃபெக்ட் ஷேட் அப்படின்ட்டு. பர்ஃபெக்ட் ஷேடுன்னு எதுவும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் எப்படி அந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்குதுன்றதை பொறுத்து, உங்கள் ஸ்கின் அப்போ எப்படி இருக்கோ அதை பொறுத்து. வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலன்னு இருப்போம், கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். சம்மரில் வந்து கொஞ்சம் டேனாக இருக்கும்போது இந்த 5.0 அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நான் உங்களுக்கு இப்போ ரெண்டையுமே வந்துட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது 5.0 அண்ட் இது வந்து 4.9. உங்களுக்கு லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது இதை விட. 4.9 கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டாச்சு. மீதிக்கு 5.0 எடுத்து போட்டுக்கிறேன். ப்ரஷ்னால ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்டை வந்துட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து சேம் ஸ்பஞ்சே எடுத்து இந்த எக்ஸஸ் எல்லாமே வந்து இதில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபவுண்டேஷனில் அவ்வளோ எக்ஸஸ் இருக்காது, அதனால அந்த ப்ரஷ் மார்க்ஸ் எதுவும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஸ்பஞ்ச் வச்சு நான் எப்படி ஒத்தி எடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு க்ளோ வந்து இன்னைக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னோட குவிக்கி லிக்விட் illuminator வெட் லுக் டிண்ட். இது ஆக்சுவலாக இதில் வந்து ப்ரான்ஸ் ஷேட் எடுத்து நான் என்னோட ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் லைட்டாக இதை அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு பர்சனலாக இது பிடிச்சிது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஒரு க்ளோவியான லுக்குக்காக நான் இதை வந்து பண்ணிக்கிறேன். லிக்விட் illuminators வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நான் பெஸ்ட்டு சொல்லுவேன் ஃபவுண்டேஷனுக்கு மேலே. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அது அவ்வளோவா வந்துட்டு எஃபெக்ட் கொடுக்காது. ஸோ இது எங்கெல்லாம் தேவையோ, ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன், எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வந்து ஸ்பஞ்சாலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
கன்சீலருக்குள்ளே போயிடலாம். கன்சீலருக்கு வந்து நான் என்னோட பேக் ஸ்பாட் ரெடி கன்சீலர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்பர் 13. இது என்னோட ஷேட் கண்டிப்பாக கிடையாது, ரொம்ப லைட்டாக இருக்குது. பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து இதுக்கு அடுத்த டார்க் ஷேட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது எனக்கு கன்சீலருக்கே ரொம்ப கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஆனால் கன்சிஸ்டன்சி ஆசம், சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இப்படி நான் கொஞ்சமாக டாட் பண்ணிக்கிறேன் என்னோட கண்ணு கீழே. ஸோ இன்னொரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்து கன்சீலரை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஸ்பஞ்ச் எடுத்து இப்படி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் என்னோடய பழைய ஸ்பஞ்சே எடுக்கலைன்னா அதில் வந்து அந்த illuminator இருக்குது. ஒரு குட்டி ஸ்பஞ்ச் எடுத்து இப்படி டேப் பண்ணிக்கிறேன். ஸோ பவுடருக்கு வந்து நான் இந்த காம்பினேஷன் தான் வந்து ரீசெண்டாக டெய்லி யூஸ்க்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Makeuprevolution பனானா பவுடர் அண்ட் Missclaire ப்ளூமிங் பவுடர். இது வந்து TL5 அண்ட் இது வந்து எல்லோ ஷேட். இது ரெண்டு தான் நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டையும் வந்து நான் இப்படி கொஞ்சமாக இப்படி ப்ரஷ்ஷால் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதை வந்து எக்ஸஸ் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ணு கீழே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துப்பேன். அண்டர் ஐஸ் மட்டும் நல்லா செம மேட்டாக தான் வேணும். இப்போது மெஜாரிட்டியாக நான் அந்த ப்ரௌன் பவுடர் மட்டும் எடுத்து என்னோடய மீதி ஏரியாஸ்லாம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்படி கொஞ்சம் அன்ஈவனாக இப்படி இருக்கட்டும், ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து இதை நான் செட் பண்ணிப்பேன். அது வரைக்கும் இது ஸ்கின்னில் எவ்வளோ செட் ஆகணும்னு நினைக்கிதோ அவ்வளோ ஆயிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம ஐப்ரோஸ் அண்ட் ஐஷேடோ பார்ட் வந்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பவுடர் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தொடச்சி எடுத்துடுறோம். ஐப்ரோஸ்க்கு நான் ஹானஸ்ட்டாக ரீசெண்டாக இந்த Nykaa ப்ரோ பார் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்ரோ பேலட் ஆக்சுவலாக இது அவங்க நியூவாக லான்ச் பண்ணாங்க ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ். அதில் இதுதான் எனக்கு ரொம்ப அப்படியே ஆர்வமாக இருந்தது ட்ரை பண்ணோம் அப்படி. ஸோ இது வந்து நான் வாங்கினேன். இது 699 ருபீஸ்க்கு கொஞ்சம் ப்ரைஸி. ஆனால் இல்லை, நான் ப்ரைஸி தான் சொல்லுவேன். ஆனால் அவங்க நிறைய ஃபேன்சியாக இங்கே கண்ணாடி வச்சுருக்காங்க. 3 கலர்ஸ் ப்ரஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆங்குலர் ப்ரஷ் அண்ட் இன்னொரு சைடு வந்து ஸ்பூலி குட்டியாக. அண்ட் இந்த ப்ரஷ்ஷுமே வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக இருக்குது நீங்கள் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பார்த்தா ஓகே 500 கொடுக்கலாம். 699ன்றது கொஞ்சம் ப்ரைஸி. நான் இதை போட்டதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்னோடய ஐப்ரோஸ்க்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி நான் செட் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு பிளாக் ஜெல் ஐலைனர் எடுத்து நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு எங்கே ஹேர் டென்ஸாக இருக்கோ அங்கே மட்டும்தான் நான் பிளாக் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, நான் ஃபஸ்ட் க்ரீம் ப்ராடக்ட், அதாவது ஒரு ஜெல் பேஸ்ட் பிளாக் இன்டென்ஸ் கலர் வச்சு நல்லா இன்டென்சிஃபை பண்ணியாச்சு ஐப்ரோஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். அண்ட் இதுலேயும் வந்துட்டு இந்த டார்க் ஷேட், இந்த பிளாக் ஷேட் தான் வச்சு இந்த பார்ட்டில் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த 2 கலர், இது வந்து ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் அண்ட் இது வந்து ஒரு லைட் ப்ரௌன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்படி ரொம்ப மைல்டாக ஹேண்ட் வச்சு அப்படியே ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் தான் இப்போ நான் ஐபேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஐபேஸ்க்கு நான் என்னோடய மிலானி ஐபேஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஐஷேடோ ப்ரைமர். ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஐஷேடோக்கு வந்து நான் என்கிட்ட இருக்க சில பேக் சிங்கிள் பேன்ஸ் தான் வந்து நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 33. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரான்சிஷன் ஷேட். நான் பேக்கில் வாங்கின ஃபர்ஸ்ட் கலர் இது. ஸோ இதை வந்து நான் என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் கொஞ்சமாக என்னோட கண்ணு கீழேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஒரு பிளாக் ஷேட் அகைன் பேக்கில் இருந்து யூஸ் பண்ணுறேன். இது எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதிலே அப்படியே என்னோட லாஷ் லைன்லையும் கொஞ்சமாக ஸ்க்ரிபிள் பண்ணி வைக்கிறேன். இது வந்து நம்ம 15 பேக்கில் இருந்து மறுபடியும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட லோவர் லாஷ் லைனை வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட ஒரு லூஸ் பிக்மெண்ட் இருக்குது பேக்கில் இருந்து மறுபடியும். ஸோ இது வந்து பிரைட்னிங் காப்பர் அப்படின்ட்டு இதை நான் என்னோடய லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வந்து இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன் அந்த பிக்மெண்ட்டே. இன்றைக்கி நான் ஐலைனர் ஒர்க் எதுவும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. நான் காஜல் மட்டும் நல்லா வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பர்பிள் கோல் பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் லோவர் லேஷ் லைனில் வந்து கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அந்த ஆரஞ்சு யூஸ் பண்ணல, அந்த ப்ரஷ் வச்சு என்னோட இந்த பிளாக் வந்து நான் ஸ்மட்ச் பண்ண போகிறேன். இப்போ என்னோட லேஷஸை கேர்ள் மட்டும் பண்ணிக்க போகிறேன். கீழே மட்டும் நான் வந்து மஸ்காரா வந்து நல்லா டென்ஸாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபால்ஸீஸ் ஒட்டின அப்புறம் அப்பர் லேஷஸ்லேயும் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிப்பேன். லைட்டாக இந்த மிஸ்க்ளேர் பவுடர் எடுத்து இப்படி என்னோட எக்ஸஸாக இருக்க பவுடரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது வந்து என்னோட அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸ்லேருந்து நான் வந்து இந்த கான்டோர் கிட் வாங்கினேன். இது உங்கள் பர்சனல் மேக்கப்புக்கு வந்து இது அவசியம்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு பிரான்சர் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டு டீப் கேட்டகரி. எனக்கு வந்து பிரான்சிங் வேணும் அப்படின்றதுனால நான் இந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஏதாவது ஒரு கூல் டோன் ப்ரௌன் எடுத்து ஜாலைனில் வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக ப்ரான்சர் அண்ட் கான்டோருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கான்டோர் வந்து கூல் ஆர் நியூட்ரல் டோன் வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஷேடோ கொடுக்கும். ப்ரான்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷிம்மரோட கொஞ்சம் வார்ம்த்தாக இருக்க கலர். நீங்கள் கான்டோர் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கேயே ப்ரான்சர் யூஸ் பண்ணலாம். ஆனால் கான்டோர் அளவுக்கு ப்ரிசைஸ்டாக யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் ப்ரான்சிங் அண்ட் கான்டோருக்கு வந்துட்டு தனியாக போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ப்ளஷ் பண்ண போகிறோம். ப்ளஷ்க்கு நான் என்னோட கலர்பார் ப்ரான்சிங் லேஸ் அகைன் எனக்கு வந்து ரொம்ப வார்ம்த்தான ஒரு லுக் வேணும்னா நான் இந்த ப்ளஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளஷ். ஹைலைட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட பேக் ஹைலைட்டர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு கோல்டன் ஹைலைட்டர் வேணும் கண்டிப்பாக. ஸோ நான் வந்து என்னோட பேக் ஹைலைட்டர், இது வந்து 08 பேக்டு ஹைலைட்டர், இதை நான் என்னோட இந்த ஹை பாயிண்ட்ஸில் இது கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக நான் என்னோடய ஃபேஸ் வந்து மறுபடியும் என்னோட பேக் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மேக்கப்புக்கு அப்புறம் இது வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரேயாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கலர் பாப் மினி லிக்விட் லிப்ஸ்டிக்லேருந்து டேக் அ பிக்ஸி அப்படின்ற ஒரு கலர் எடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறேன் என் லிப்ஸாக. இது வந்து கொஞ்சம் பிங்க் அண்டர் டோனில் இருக்குது. இதை வார்ம் எப்படி பண்ணலாம் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரௌன் லிப் லைனர் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். இப்போது உங்ககிட்ட நியூட் லிப்ஸ்டிக்ஸ் அவ்வளவா இல்லை, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் வார்ம்த்தான ஒரு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட கன்சீலர் எடுத்து லைட்டாக நீங்கள் போட்டிருக்க நியூட் லிப் கலர் மேலே லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஸோ லிப்ஸ் டன். லைட்டாக க்ளாஸ் போட்டுக்க போகிறேன். அதுக்கு நான் என்னுடைய Nykaa Starcrossed lipgloss வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சது. நான் பொட்டு வச்சுட்டேன் அண்ட் ஃபால்ஸீஸ் ஒட்டியிருக்கேன். ஹேர் வந்து இன்னும் கொஞ்சம் நான் சரி பண்ணியிருக்கேன். என்னை பார்க்க எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மேக் ஓவர்லலாம் நான் என்னை பார்த்ததே கிடையாது. இந்த ஃபேக்கான் பாக்ஸில் வந்து வேறு என்ன இருக்குன்றதை வந்து டக்குன்னு நான் காமிச்சிடுறேன் இப்போ உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 299 rupees தராங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இல்லை, இந்த மாதிரி பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜுவல்லரி பீஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது என் டேஸ்ட் கிடையாது, பட் மேபி நான் யூஸ் பண்ணலாம், தெரியல. இந்த ஜுவல்லரி பீஸ் வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இந்த வெப்சைட்டில் கொடுக்குற ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி நான் இந்த கம்மல்ஸ் போட்டிருக்கேன்ல இங்கே, இது அண்ட் இந்த ரிங் கூட வந்துட்டு ஃபேக்கான் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து எடுத்தது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூப் மேபிளின் ராக் த நியூட்ஸ் பேலட்டோட டூப் பேலட் ஒன்று இருக்குது. இது வந்து கண்டிப்பாக மெபிலிந்து கிடையாது, எஸ்டிஆர் கலர்னு அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. மேபி இது இந்த செகண்ட் காப்பி ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து வர்றது அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும். பிக்மெண்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் இது எவ்வளோ சேஃப்னு எனக்கு தெரியல. நான் சும்மா பிக்மெண்ட்ஸ் வரைக்கும் செக் பண்ணேன். ஆனால் இந்த டார்க் கலர்ஸ் வச்சு நான் என் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணி வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து அவ்வளோ யூஸ் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜுவல்லரி பீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே பேக்கில் போட்டதுனால ரொம்ப கிளம்ஸி ஆகி எல்லாம் சிக்கி போய் அப்படி இருக்குது. ஒரு இயர்ரிங் இருக்குது. இந்த இயர்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக். இது வந்து ஃபேக்கான்லேருந்தே டெட் சி மட் ஃபேஸ் பேக் அப்படின்ட்டு. நான் இன்னும் இது யூஸ் பண்ணலை, ஆனால் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து மைண்ட் அப்படியும் இப்படியுமாவே இருக்குது. இதனுடைய எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 350 rupees. நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு வேணால் உங்களுக்கு நான் எப்படி இருக்குது, இது எஃபெக்ட் கொடுக்குதா என்ன இதுன்ற வந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, லிப் கிளாஸ் இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெபிலினோட ஃபர்ஸ்ட் காப்பி அந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாதிரி டூப் ப்ராடக்ட் தான். எனக்கு ஆக்சுவலாக இது பிஆரில் தான் வந்தது. எனக்கு அவ்வளோ பர்சனல் ஃபேவரட் இல்லை. ஸோ நான் காமிச்சு வந்து மிஸ்லீடிங்காக போயிட வேணான்றதுனால தனியாக எதுவும் பண்ணலை. இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபேக்கான் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜுவல்லரி பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. ஜுவல்லரி பாக்ஸ் நான் ஹானஸ்ட்டாக சொல்லுவேன், ரொம்ப கார்ஜியஸ். 500 rupeesக்கு வர்த்தி ப்ராடக்ட்ஸ், நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் அது வந்து கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இன்னைக்கு லுக்குக்கு அவ்வளவுதான். நிறையா டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கிளாமாக நீங்கள் ஒரு வெட்டிங்க்கு போகிறீங்க, மெயினாக உங்கள் சொந்த அண்ணாவோட வெட்டிங், சொந்த அக்கா வெட்டிங், சூப்பர் கிளாமாக தெரியணும் அப்படி ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் சாரீ வந்து எங்கள் அம்மாது. ஸோ தெரியப்படுத்துங்க,
உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கா என்னன்ட்டு அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்